அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மகதலா மரியா 7 பேய்கள் நீங்க பெற்றவர். ஆண்டவர் தனக்கு கொடுத்த இந்த அற்புதமான செயலுக்காக மகதலான் மரியா பெயரளவில் நன்றி சொல்லவில்லை. அவள் தன் வாழ்க்கையிலே நின்று கூறுகிறாள், ஆண்டவருக்கு பின்னால் சென்று அவருக்கு பணிபடை புரிவதே அவளது வாழ்வாக மாறியது. தன் உடைமைகளை கொண்டு பணிபுரிந்தாள் என்று கூறப்படுகிறது. தன் பாவ வாழ்க்கையை மாற்றிய ஆண்டவருக்கு பரிசுத்த மகளாய் அவர் பின்னே செல்லுகிறாள். ஒரு குழந்தை தன் தந்தையோடு எப்படி வழி நடக்குமோ, தந்தைக்கு பின்னாலே இருக்குமோ அப்படி வழி நடக்கிறாள். ஆண்டவருடைய பாடுகளில் அவள் தாய் மரியாளோடு என்றும் இணைந்து துயரங்களை அனுபவிக்கிறாள். கல்வாரி பாதையிலே கால் கெடுக்கச் செல்லுகிறாள். கல்வாரி மேட்டில் இறந்த ஆண்டவரின் உடலை தன் மடியில் கிடத்தி ஓ என்று அழுத தாய் மரியாளோடு இணைந்து கதறி அழுகிறாள். என் ஆண்டவரே, என்னை விட்டு போய்விட்டீரே, இனி யாருக்கு நான் பணிவிடை செய்வேன், யார் பின்னால் நான் செல்வேன் என்று கதறுகிறாள். விடியற்காலையில் இருளாய் இருக்கும் பொழுதே கல்லறையை தேடி வருகிறாள். கல்லறைக்கு வெளியே நின்று அவள் அழுகிறாள். உயிர் தாண்டவர் அவளுக்கு தோன்றி மரியே என்று உரிமையுடன் பெயரிட்டு அழைக்கும் பொழுது ராபுனி எனச் சொல்லி அவரை பற்றி கொள்ளுகிறாள். நான் ஆண்டவரை கண்டேன் என்று சீடர்களுக்கு உயிர்ப்பின் முதல் சாட்சியாய் தன்னை வெளிப்படுத்துகிறாள். மரியா மதலையினாலே எங்களுக்காக வேண்டி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.